தலைவர் அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதாவது தற்போது இருக்கக்கூடிய திமுக இந்த பல்வேறு விவகாரங்கள் போதைப் பொருட்களுக்கெல்லாம் ஒரு எதிர்ப்பு நிலை திமுகவோட எடுக்கக்கூடிய அதே சூழல்ல ஆண்ட கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவை அதே குற்றச்சாட்டுக்குள்ள உள்ள சேர்க்கிறாரு. குறிப்பா டாஸ்மாக் கடைகளை தொடர்ந்து செயல்படுத்துறது அதிமுகவும் சொல்றாரு. எப்படி சார் எனக்கு சொல்றதே புரியல. எங்க நிலையில் ஒன்றும் வரலையா? அப்போ டாஸ்மாகில் இப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட் வரலையே. கம்ப்ளைண்ட் வந்து தான் தெரியும். அப்படி பார்த்தா அவை ஆளுகின்ற மாநிலம் பூரா அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி கூட 450 கோடி இப்போ பிடிச்சிருக்கிறாங்க அவை ஆளுகின்ற மாநிலத்தில். அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. அது யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் சமம். தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பான ஆட்சி இது அதிமுக ஆட்சி தான். இப்போ என்ன இருக்குது? போதைப்பொருள் எங்கே பார்த்தாலும் நடமாட்டோம். இன்றைக்கு 15 நாளில் பாருங்கள் எந்தெந்த இடத்துல போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் செய்தி வந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை இந்த போதைப்பொருளை கண்டுபிடிக்கலை. மத்திய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரி வந்து தமிழ்நாட்டில் முகாமிட்டு அவர்கள் தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்றால் இந்த அரசாங்கம் செயலற்ற அரசாங்கம். இந்த அரசாங்கமே இவர்களுக்கு உதவி செய்தா என்று சந்தேகம் எழுகுது.